ஃப்ரெண்ட் அனிதாவை பார்த்தேன். அப்படியா? பாட்டு வருஷக்கணக்கில் ஆகுது. எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு அவ கட்டி இருந்த புடவை செம்ம சூப்பரா இருந்துச்சு. உன் ஃப்ரெண்ட் அனிதாவுக்கு எந்த புடவை கட்டாலும் சூப்பரா தான் இருக்கும். ஆமா, ரேட் எவ்வளோன்னு கேட்க வேண்டியதானே? அத அவ உன்கிட்ட கேட்க சொன்னான். அம்மா, கோயிலுக்கு போயிட்டாரா? கோயிலுக்கா? சரி, போறதும் தான் போற. கடவுள்கிட்ட இப்பவாவது எனக்கு கொஞ்சம் நல்ல புத்தியை கொடுங்கன்னு வேண்டிக்க. உனக்கு வேணா நீ போய் வேண்டிக்க, எனக்கு எல்லாம் இருக்கு. மாமா, என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்டோல. நம்மளால ஒரு நாளாவது சண்டை போடாம இருக்க முடியுமா? ஓ, முடியுமே. எப்படி? இதோ இப்படிதான். அம்மா வாங்க. என்னமா? உங்க கேங்க்ல அனிதா விட இங்க ஒரு பொண்ணு நல்லா அழகா இருக்கு. யார் இந்த பொண்ணு? அவளா? கவிதா. கவிதாவா? கவிதா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி. ஏன் அவளாம் செட் ஆக மாட்டாமா? ஏன் செட் ஆக மாட்டா? அவள் லெஸ்பியன்மா, அவளுக்கு பொண்ணுல மட்டும் தான் பிடிக்கும். அப்படியா? எனக்கும் பொண்ணுங்கன்னா தான் பிடிக்கும். அப்படின்னா நான் லெஸ்பியனா? தப்புதான், எல்லாம் ஏன் தப்புதான். சரி விடு, புரிஞ்சுக்கிட்டல, ஃபீல் பண்ணாத, எனக்கு அதுவே போதும். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னை கல்யாணம் பண்ண பாத்தியா? அது ஏன் தப்புதான். காலங்காத்தால டாக்டர், நான் 10 வருஷமா ஓடிட்டு இருக்கேன். எனக்கு வெயிட்டே குறைய மாட்டிருக்கு. இதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லணும். அப்படியா? எப்பெல்லாம் ஓடுறீங்க? மார்னிங்கா ஈவினிங்கா? என் பொண்டாட்டி எப்பெல்லாம் என்ன அடிக்க வராலோ அப்பெல்லாம் ஓடுறேன் டாக்டர். என்னுடல் வெறும் கூடுதா, உயிர் உள்ளது உனக்காக. அம்மா, அந்த 4 மாசத்துல நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம்னு பாக்குறியா? இங்க ஏதோ கஷ்டப்பட்டிருக்கே, அங்க போய் உங்க அம்மா வீட்டுல சந்தோஷமா 4 மாசம் இருந்துட்டு வருவேன்னு பார்த்தேன். யாரு? நான் கஷ்டப்பட்டு நீ ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணா பின்ன யார் ஃபீல் பண்ணுவாங்க? அதானே பார்த்தேன். நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு புரியாது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அம்மா வாங்க. என்ன? வாடிங்க. என்னாச்சு? எதுக்கு இப்ப கூப்பிடுற? தலை பயங்கரம் வலிக்குது, இந்த தைலம் கொஞ்சம் தேய்ச்சி விட. ஏமாமா, நான் நாளைக்கே உங்ககிட்ட சண்டை போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா உனக்கு யார் தைலம் தேய்ச்சி விடுவா? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஏண்டி தலைவலி வரப்போகுது? வாத்தியார் சொன்னது புரியலன்னா வாய் திறந்து கேட்கணும். அதே மனைவி சொன்னது புரியலன்னா வாயை மூட்டு பேசாம போயிடணும்.